தேசபக்தி ரொம்ப முக்கியம். தன்னலமற்ற சேவையில் இருக்கிறவங்க தான் தேசபக்தியில் இருக்க முடியும். அந்த தேசபக்தியே தன்னலமற்ற சேவை தான். அந்த தன்னலமற்ற சேவை எப்படி வரும்? அளப்பரியா அன்புல தான் தன்னலமற்ற சேவை வரும். தேசபக்தி இருந்ததுன்னா அது ஒருத்தரை தன்னலமற்றவரா ஆக்கி, அது மூலியமா அவரோட மனமாற்றத்துக்கும் அது வித்திட்டு, அதன் தொடர்ச்சியா சமுதாயத்தோட எழுச்சிக்கும் அது பிரகாசமாக அந்த நிலையை கொடுத்து, அதே சமயத்துல தேசத்தையும் மேல்நிலைக்கு எடுத்துட்டு வருது. அப்போ ஒரு தேசபக்தியால தனிநபரும் மாறுறாரு, தன்னலமற்ற சேவையால. அதனால ஒவ்வொரு தனிநபரும் மாறும்போது அதுவே சமுதாயத்தோட எழுச்சியாகவும் இருக்கு, மறுமலர்ச்சியாகவும் இருக்கு, சமுதாய நலனாகவும் இருக்கு. அதே ஒவ்வொரு சமுதாயமும் மாறும்போது தேசமே பயனடையுது. ஒரு தேசம் பயனடும் போது இந்த சிருஷ்டியே பயனடையுது. இவ்வளோ விஷயமும் தேசபக்தியில அற்புதமா இருக்கு.